அப்பா, அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்களோட அருமை நமக்கு தெரியாதுங்க. அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க. சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா, அத நம்ம செய்யக்கூடாதுங்கிற ஒரு அறிவு அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு இருக்காது. ஆனால், அதே அப்பா, அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். ஒருவேளை நான் எங்க அப்பா சொன்ன மாதிரி அன்னைக்கே அந்த விஷயத்த பண்ணியிருந்தேன்னா, இன்னைக்கு நான் இந்த மாரி கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன். இப்படி ஒரு இடத்துல நான் மாட்டியிருக்க மாட்டேன். எங்க அப்பா என்னைய செட்டில் பண்ணியிருப்பாரு. அன்னைக்கே அவருக்கு நான் நம்பிக்கை குடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு, ஏகப்பட்ட பேர் அவங்கவங்க வாழ்க்கையில யோசிச்சுட்டு இருப்பாங்கங்க. அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் இருக்கீங்கன்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அவர் சொல்ற பேச்ச நான் கேட்கல. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் தான் நெறைய விஷயங்கள் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவர் சொன்ன மாரி கேட்டிருந்தா நம்மளோட லைஃப் ஸ்டைலே வேற மாரி ஆயிருக்குமோன்னு சொல்லி, தினம் தினம் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் ப்ரோ. அப்படிங்கிற மாதிரி யாருனா இருந்தீங்கன்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியுமே அதே மாரி தாங்க. பேரண்ட்ஸோட பேச்சை கேட்காம நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், அதாவது இந்த கூடா சேர்க்கை கேடு விளைவிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல மாட்டிக்கிட்டு ரொம்பவே சிக்கி சீரழிஞ்ச ஒரு பையனோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த பையனோட அக்கா தான் எனக்கு இந்த ஸ்டோரியை சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியில அப்பா அம்மா பேச்சை கேட்காம ஒரு பையன் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாரு. பிஸ்னஸ்க்காக போற ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு அமானுஷ்யம் இருக்குது. அந்த அமானுஷ்யத்திலேருந்து அவர் எப்படி வெளியே வந்தாரு, அங்கே என்னதான் நடந்துச்சு, உண்மையாகவே நடந்த ஒரு ஸ்டோரியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு அனுப்பின பொண்ணோட பேர் மிர்துலாங்க. அவங்க தம்பி பேர் குமரன். இந்த குமரன்கிற தம்பிக்கு அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அமானுஷ்ய கதையை தான் அவங்க அக்கா என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க நம்ம டெவில்ஸ் கிச்சனோட பெரிய ஃபேன். மிர்துலா இப்போ துபாயில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட சொந்த ஊர் சென்னை தாங்க. சென்னையில் களிப்பட்டூர் அப்படிங்கிற இடத்துல தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அவங்களோட வீட்டில் மிர்துலாவோட தம்பி குமரன், அவங்களோட அப்பா அம்மா, இவங்க 4 பேர் தானாங்க. அவங்க இருக்கிறது ஒரு சொந்த வீடு. சின்ன வயசுலேருந்தே கஷ்டம் தெரியாமல் 2 குழந்தைங்களையும் வளர்த்துருக்குறாங்க. மிர்துலாவோட அப்பா அம்மா 2 பேருமே லவ் மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டை எதிர்த்துட்டு வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எதிராக வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிற ஒரு ஃபேமிலிங்க. வீட்டில் நம்ம பட்ட கஷ்டத்தை குழந்தையும் படக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு இதுதான். இந்த ஜென்ரேஷனில் நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம குழந்தைங்களும் படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சிடுறது, அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி இவங்க செஞ்சிடுறதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதில் மூத்த பொண்ணான மிர்துலா அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் நமக்கு வாங்கி தராங்க, அதை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அது மாதிரி கஷ்டப்பட்டு தான் நம்மளை ஸ்கூலில் சேர்க்குறாங்க, நம்ம கரெக்டாக ஸ்கூலுக்கு போகணும். கஷ்டப்பட்டு தான் நமக்கு டியூஷன் சேர்த்து விட்றாங்க, அங்கேயும் நம்ம கரெக்டாக போயிடணும். அது போக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கிற நேரத்தில் ஜாலியாக தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுற்றுறது, டூருக்கு போகிறது, இது எல்லாத்துக்குமே அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்களாம் அவங்க அப்பா. ரொம்பவே நல்ல பொண்ணுங்க. வீட்டில் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எந்த ஒரு கெட்ட விஷயமோ இல்லை நல்ல விஷயமோ எதுவுமே செய்ய மாட்டாங்களாம். எல்லாமே அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் இது பண்ணவா வேணாமான்னு சொல்லி கேட்டுட்டு தான் பண்ணுவாங்களாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக ஒருத்தவங்க வீட்டில் இருப்பாங்க இல்லையா, எல்லார் வீட்லையுமே இது நடக்கும். ஒரு குழந்தை இப்படி இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு குழந்தை இருக்கும் இல்லையா, அதுதான் குமரனாங்க. இந்த குமரன்கிற கேரக்டர் ரொம்பவே ஒஸ்ட் கேரக்டராங்க. சின்ன வயசுலேருந்தே நல்லா தான் இருந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு மெத்தனம் வருது. அப்பா எது கேட்டாலும் வாங்கி தந்துடுவார், கேட்காமலே வாங்கி தந்துடுவார், அழுதாலே வாங்கி கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே ஒரு மமதையிலேயே வாழ்ந்துட்டு வந்த ஒரு பையன். இந்த பையனுக்கு 18 வயசு ஆகுதுங்க. இந்த 18 வயசப்போ காலேஜுக்கு போக வேண்டிய அந்த நேரமும் வருது. ஆனால் அந்த பையன் 12th ஃபெயில் ஆயிடுறான். 12th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆனால் கூட அவங்க அப்பா அடிக்கலை, திட்டலை. சரிடா, வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது, நான் உன் கூட இருக்கிறேன், அப்பாவோட சொத்தை இவ்வளோ இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையனுக்கு ஊக்கம் கொடுத்துருக்கிறார், அதை மோட்டிவேட் பண்ணியிருக்கிறார். அது எதனாலனா இந்த பையன் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் சொல்லியிருக்கிறாருங்க. ஆனால் இந்த பையன் அதை எப்படி எடுத்துக்கிறாருன்னா, அப்பா இருக்கிறாரு, பார்த்துப்பாரு, எனக்கு சொத்து இருக்குது, நீங்களாம் அழுதுகிட்டு இருக்கீங்க, ஃபெயில் ஆகிட்டு, நான்லாம் பார்த்தியா இப்படி ஜாலியாக இருக்கிறேன்னு, ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு சப்போர்ட்டு, எங்ககிட்ட அவ்வளோ சொத்து இருக்குது, எங்ககிட்ட கார் இருக்குது, அது இதுன்னு பீத்திக்கிட்டு அலைஞ்சிருக்கிறாருங்க. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களோட அப்பாவுக்கு அடுத்தடுத்து அடி மேல் அடி விழுகுதுங்க. அவர் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மாதிரிங்க.
முதல்ல ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மாதிரி இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவரே சொந்தமாக ஆஃபீஸ் போட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அதில் அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தர் 12 கோடி ரூபாய் சொத்தை, அதாவது 12 கோடி ரூபாய் பணத்தை திருடிட்டு ஓடிடுறாருங்க. இவரால் அவரை கண்டுபிடிக்கவும் முடியல. அவர் எங்கே போனார்னு தெரியல. கம்ப்ளைண்ட் கொடுத்து 1 மாதம் ஆகுது, 1.5 மாதம் ஆகுது, அவரை கண்டுபிடிக்கவே முடியலை. தொலைஞ்சு போன அந்த 12 கோடி ரூபாய்க்கு இப்போ மிருதுளாவோட அப்பா தான் பொறுப்பேற்றுக்கிறாரு. இவர்கிட்ட இருக்கிற வீடை வித்துடுறாரு. பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸில் இருந்த எல்லா அமௌண்ட்டும் கரைஞ்சிருதுங்க. மிருதுளாவோட கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு 2.5 கோடி ரூபா கிட்ட சேர்த்து வச்சிருந்திருக்கிறாரு. அந்த 2.5 கோடி ரூபாயும் கொடுத்துட்றாரு. எல்லாத்தையுமே வாஷ் அவுட் பண்ணதுக்கு அப்புறமாவும் அவருக்கு இன்னுமே ஒரு 2 கோடி ரூபா தேவைப்படுது. என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே ஒரு மாதிரி தடுமாறி போய் நின்றுக்கிறாருங்க. சொத்துலாம் இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாத்தையுமே வித்தாச்சு, இப்போ ஜீரோல வந்து நிக்கிறோம், எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து நிக்கிறோம். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பையன் வேற இந்த மாதிரி ஒரு மாதிரி அடங்காப்பிடாரியே அலைஞ்சிட்டு இருக்கிறான், சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறாங்கிற அந்த மனவேதனையிலேயே அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாருங்க. 2013 மார்ச் மாதம் மிருதுளாவோட அப்பா இறந்துடுறாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவரோட இன்சூரன்ஸ் பணம் ஒரு 2 கோடி ரூபா வந்திருக்குதுங்க. அந்த 2 கோடி ரூபாய் எடுத்து அவரோட கடனை அடைச்சிடுறாங்க. இப்போ மறுபடியும் உங்க ஜீரோல தான் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல கூட குமரன் வந்து அவங்க வீட்டுக்குன்னு சொல்லி எதுவுமே பண்ணலங்க. இன்னுமே ஒரு மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே ஊர் சுத்துறது, தேட்டருக்கு போறது, இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டு அலையிறது, அன்டைம்ல வீட்டுக்கு வரதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா தான் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்போ மிருதுளாக்கு கோபம் வந்து, இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, நீ எங்கேயாச்சும் வெளியே போயிரு, ஏன்னா இந்த வீட்டில் அம்மாவையும் என்னையும் பார்த்துக்க முடியும், வேலையே செய்யாம நீ வந்து கேட்குறப்பெல்லாம் உனக்கு காசு கொடுத்துட்டு இருக்க முடியாது, அது மாதிரி உன்னோட எண்ணங்களும் செயலும் சரியில்லை, அப்பா இறந்துட்டாருங்கிற வருத்தம் துளி கூட உனக்கு இல்லை, யார் சொன்னா அப்பா இறந்துட்டாருங்கிற வருத்தத்தில் தான் நான் குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்ல, இந்த டைமில் மிருதுளாக்கு வேலை கிடைக்குதுங்க. மாதம் 60,000 ரூபா சம்பளத்தில் அவங்களுக்கு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்குது. ஆல்ரெடி மிருதுளா வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இவங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கடனானாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பேச்சு அடிபட்டதுக்கு அப்புறமா நீ வேலைக்கு போவேனாமா, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொன்னனால இவங்களும் வேலைக்கு போகாமல் நின்றுக்கிறாங்க. ஒரு 6 மாதம் ரெஸ்ட்டில் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குதாங்க. மிருதுளாக்கு ஆல்ரெடி லவ் ஃபெயிலியர். அவங்கள ஒரு பையன் லவ் பண்ணி ஏமாத்திட்டு போன காரணத்தினால, அதுவும் அதே கம்பெனியில் இருந்தனால வேணாம், அப்பாவும் இந்த மாதிரி கரெக்டாக சொல்கிறாரு, இதுதான் நமக்கு வாய்ப்பு, வேலையை விட்டுட்டு வீட்டிலேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம்னு சொல்லிட்டு தான் அவங்களும் வீட்டில் இருந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அதே கம்பெனியில் இல்லாமல் வேற ஒரு கம்பெனிக்கு லெட்ரு போட்டு அங்கேருந்து இவங்களுக்கு ஆஃபர் லெட்ரு வந்து வேலைக்கு போயிடுறாங்க. இந்த டைமில் கூட அவங்க தம்பிக்கு கொஞ்சம் கூட ஒரு குடும்ப பொறுப்பு இல்லாமல் ரொம்ப அசால்ட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாரு. தன்னோட கணவர் இறந்த வருத்தத்திலேயே மிருதுளாவோட அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாங்க அடுத்த ஒரு 6 மாதத்துலேயே. இப்போ மிருதுளா என்ன பண்ணுறாங்கன்னா, தனியாக ஒரு வீடு, ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க. அங்கே அவங்க தம்பியை கூட்டிட்டு போயிட்டு, ஏன்னா இவங்களோட வீடையும் வித்துட்டாங்க, இவங்க இருக்கிறது ஒரு வாடகை வீடு தான், இங்கே வேணாம், அவங்க ஞாபகார்த்தமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா அம்மா இறந்த ஞாபகார்த்தமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே இந்த தம்பியால் ஏகப்பட்ட பிரச்சனை வருதுங்க. ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு இந்த காமனாக வச்சுருப்பாங்க இல்லையா அம்யூனிட்டிஸ்ல, அதுக்குள்ளே போயிட்டு வாமிட் பண்ணுறது, குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறது, ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்று நீ மட்டும் இருக்கிறதுனா இருமா, இல்லைனா 2 பேரும் கிளம்புங்க, உங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்லி ஓனர் சொல்லியிருக்கிறாரு. செக்யூரிட்டிலேருந்து எல்லாருமே கத்துனதுக்கப்புறமா மிருதுளாக்கு வேற வழியே தெரிலங்க. இவனை எதனா ஒன்று பண்ணியே ஆகணும், ஒரு வேலைக்கு அனுப்பணும்னு சொல்லி ஊரில் இருக்கிற அவங்க மாமா கிட்ட ஃபோன் போட்டு இவன் பண்ணுற எல்லா சேட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு முறுக்கு கம்பெனிக்கு இந்த பையனை வேலைக்கு அனுப்புகிறாருங்க. அந்த மாமாவுக்கு இந்த பையன் பயப்படுவானோ, ஸோ அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கிறான். 4 வருஷம் கான்ட்ராக்டாங்க. கோயம்புத்தூரில் ஒரு முறுக்கு கம்பெனியில் அந்த பையனுக்கு வேலை வாங்கி அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. சென்னையிலேருந்து குமரன் இப்போது கோயம்புத்தூருக்கு போயிடுறாரு. குமரனுக்கு ஒரு சந்தோஷங்க, என்னன்னா இப்போ அவங்க அக்கா கண்ட்ரோல்லையும் அந்த பையன் கிடையாது, மாமா கண்ட்ரோல்லையும் கிடையாது, எங்கேயோ ஒரு இடத்துல போய் நம்ம வேலை பார்க்க போகிறோம், நமக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருவாங்க, ஏசியை போட்டு நம்ம பாட்டு ஜாலியாக படுத்து தூங்கிட்டு எப்போயாவது ஒரு தடவை வேலைக்கு போயிட்டு டிமிக்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாருங்க. ஆனால் அங்கே நிலைமையே வேற. இந்த மாதிரி முறுக்கு கம்பெனி, நிறைய கம்பெனி இருக்குதாங்க அங்கே, சேவு போடுறது, அப்புறம் இந்த ஜிலேபி, அது இதுன்னு நிறைய கம்பெனி இருக்குதான். அந்த கம்பெனிலலாம் எப்படி இருக்குன்னா, வெந்து தணிந்தது காடுன்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் மாதிரியே ஒரு பெரிய ரூம் இருக்குமா, அதில் 10லேருந்து 15 பசங்க ஒன்றா தான் படுத்து தூங்கணுமா, ஒரே ஒரு டாய்லெட் தான் இருக்குமா, அதைத்தான் எல்லா பசங்களும் யூஸ் பண்ணிக்கணுமா, அங்கேயே குளிச்சுக்கணுமா. இப்பேற்பட்ட இடத்த பார்த்ததுமே குமரனுக்கு ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வந்து, இங்கெல்லாம் என்னால் இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு சொன்ன உடனேயும் அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட்டில் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, இவங்களெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு, அவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாங்க. இந்த அங்காடி தெரு படத்தில் வர ஒரு மேனேஜர் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு மேனேஜர் கம்பு எடுத்து அடிக்காத குறையா, தம்பே சைன் பண்ணியிருக்கிற 4 வருஷம் இங்கே தான் இருந்தாங்கன்னு, இல்லைன்னா 4 வருஷம் ஜெயிலுக்குள்ளே போவ, 4 வருஷம் ஜெயிலுக்குள்ளே போறியா இல்லை இங்கே இருக்கேன்னு மிரட்டினோனையும் இவருக்கு பயம் வந்துருக்குது. சரிங்க என்னாச்சு, நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட வேலைக்கு போகிறாருங்க.
நாள் வேலைக்கு போன உடனேயுமே அவருக்கு இந்த வாழ்க்கைனா என்னங்கிறது புரிய வருது. இந்த முறுக்கு சுடுற இடத்துல புதுசுங்கிறனால எண்ணெல்லாம் மேலே தெரிக்குது. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் வந்து ஒரு மாதிரி கட்பனியன் போட்டுக்கிட்டு ஒரு அழுக்குலுங்கியை போட்டுக்கிட்டு இப்படி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு அட்மாஸ்பியர் நல்லா வாழ்ந்த ஒரு பையனுக்கு எப்படி இருக்கும்? இங்கே வேணான்னே முடிவு பண்ணிடுறாரு. அவங்க அக்காவுக்கு ஃபோனை போட்டு எப்படியே மண்டையை கழிவிடலாம். ஏன்னா அவங்க அக்கா வந்து என்ன சொன்னாலும் கேட்பாங்களாம். அவங்களே சொல்கிறாங்க, நான் ஒரு லூசு பிரதர், என் தம்பி என்ன சொன்னாலும் நம்பிடுவேன், என்கிட்ட சென்டிமெண்ட்டாக பேசினானா நான் வந்து அதை நம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் போன நாளே மதியானம் ஒரு 2 மணிக்கு இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது குமரன் கிட்ட இருந்து. இவங்க மாமா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாரு, 10 நாளைக்கு ஃபோனே எடுக்காத, அடுத்து 11ஆவது நாள் ஃபோனை எடு, அப்பா அவன் கொஞ்சம் திருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போது ஃபோனை எடுக்காமே விட்டுடுறாங்க மிருதுலா. குமரன் ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறாருங்க. ஓகே, நம்ம இங்கே தான் வாழ்ந்தாகணும் போலங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துடுறாரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு செம்ம டயர்டாக வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாவனும் ஒரு மாதிரி 10-15 பேர் மேலே கையை காலெல்லாம் போட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்களாம். இவருக்கு அது பிடிக்காது. தூக்கத்தில் இவங்க அப்பா இவர் மேலே காலை போட்டாலே இவருக்கு பிடிக்காதான் சின்ன வயசுலேருந்தே. அப்பேற்பட்ட பையன் அந்த ரூமில் எப்படி வாழ்வார்? ஆனால் எல்லாருமே ஒட்டி 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 ஒரு மாதிரி படுத்துருந்துருக்குறாங்க. அது ஒரு 20க்கு 20 ரூம்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ரூமாக. அதில் லாஸ்ட்டில் ஒரு 3 பேர் படுக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் அங்கே யாருமே படுக்கலை. அதுதான் கார்னரம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த வெந்து தணிந்தது காடு படத்தில் வர அந்த ரூமையே எடுத்துக்கோங்க, நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் ஈஸியாக உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டில் அவர் போய் கன்று வைப்பார் இல்லையா, அந்த ஒரு ஜன்னலை ஓப்பன் பண்ணிவிட்டு பால்கனியில், அந்த மாதிரி இடத்துல 2 இடமும் முற்ற ஒரு மூளையாங்க. அந்த மூளை, அந்த கார்னரில் வந்துட்டு யாருமே படுக்கலை. ஒரு 3 பேர் படுக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி பக்கத்தில் இருக்க மேலே காலை போட்டு ஒட்டி ஒட்டி படுத்துருக்குறாங்க. இவருக்கு சந்தோஷம், எப்பாடா தனியாக ஒரு இடம் இருக்குடா, அங்கே போய் படுத்துடலாம்னு சொல்லிட்டு இவரோட பெட்ஷீட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே போய் படுக்கிறார். இவரோட சூட்கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு படுக்கிறார். தலகாணி கூட கிடையாதான், இவரோட சூட்கேஸ் தான் இவருக்கு தலகாணியாக வச்சுட்டு படுக்கும்போது அங்கே பக்கத்தில் இந்த சீனியர்ஸ் 4 பேர் அந்த வரிசையாக படுத்துருக்குறாங்க இல்லையா, 4 பேருமே இவரை வந்து ஒரு மாதிரி அமானுஷ்யமாக பார்த்துருக்குறாங்க. இவரையும் பார்த்துருக்குறாங்க, இந்த கார்னரையும் பார்த்துருக்குறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலை. வேறு யாராச்சும் கூட வரலாம் இல்லையா, நாள் நைட்டே எதுக்கு சண்டைன்னு சொல்லிட்டு, என்னன்னா இங்கே படுக்கக்கூடாதான்னு சொல்லி கேட்டப்போ, படுக்கக்கூடாதுன்னா இல்லை, சரி படுத்துக்கோ அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாம். இப்போது இவர் தனியாக படுத்து தூங்குறாரு. இவரை சுற்றிலும் ஆள் கிடையாது. நல்லா இருக்குது, அப்பாடா இடமாச்சு நமக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிச்சு இடம்னு சொல்லி நல்லா தூங்கிட்டாராங்க. மிட் நைட் ஒரு 2 மணி இருக்குமாங்க. இவருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க சொரிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. தலையை போட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. முதல்ல தட்டி விட்டுருக்கிறாரு. நல்லா தெரியுமாங்க குமரனுக்கு, ஒரு கை நகம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குமா, அதை வச்சு யாரோ ஒருத்தவங்க சுரண்டி இருக்கிறாங்க. இவர் ஒரு மாதிரி அதில் பூசி கையெடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருந்துருக்கிறார். 2வது தடவை காதில் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி சுரண்டி இருக்கிறாங்க. மறுபடியும் அதை தட்டி விட்டுருக்கிறார். 3வது தடவை கை வரும்போது இங்கனுக்குள்ள லைட்டாக இவரோட தாடியில் இந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த பியர்டில் லைட்டாக உரசும் போதே கண்ணை முழிச்சிட்டு டக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாரு. சொல்லிகிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கத்தும்போது யாருமே இல்லையாங்க பக்கத்தில். எல்லாருமே அங்கங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்களாம். இவர் கத்துன கத்துல இவருக்கு பக்கத்தில் அடுத்து படுத்திருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் தூரம் தள்ளி, அந்த பையன் மட்டும் எந்திரிச்சிருக்கிறார். எந்திரிச்சவர் திட்டலை, அடிக்கலை, எதுவுமே சொல்லலை. போர்வை எடுத்து நல்லா பொத்திட்டு படுத்து தூங்கிட்டாராம். திரும்பி படுத்துக்கிட்டாராம். இவர் பக்கம் இல்லை, அந்த பக்கமா. என்னடா நடக்குதுங்க? ஒருவேளை இந்த சீனியர்ஸ்லாம் வந்து எதனா பிராங்க் பண்ணுறானுங்களா, இல்லை வேணும்னே வம்புழுக்கிறாங்களான்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. சரி, இது எதுக்கு வம்பு, நாளே வச்சுக்க வேணா, நாளைக்கு மேனேஜர்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு படுத்து தூங்கியிருக்கிறார். இவரால் அந்த இடத்துல படுத்து தூங்கவே முடியலையாங்க. மறுபடியும் எதனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இவருக்கு பக்கத்தில் ஒரு மூச்சு சத்தம் கேட்குமா, பயங்கரமாக கேட்குமா. இந்த மாதிரி கேட்ட உடனேயும் திரும்பி பார்க்கறதுக்கே பயப்படுவாராம். ஏன்னா எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, இந்த இடத்துல அப்படி என்னதான் இருக்குது. சரி, இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குதே, அங்கே போய் ஒன்று மணி படுத்துடலான்னு பார்த்தாலும் இவருக்கு ஓசிடி ப்ராப்ளம். இவர் மேலே யாரும் கை காலை போடக்கூடாது, யாருக்கிட்டையும் இவர் படுக்க மாட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு நாளே தூக்கம் இல்லாமல் எந்திரிச்சு அந்த செவத்துலேயே சாஞ்சிக்கிட்டு தூங்கவே இல்லாமல் ஒரு நாள் அழுதுகிட்டே உட்காந்துருந்துருக்கிறாருங்க குமரன். குமரனுக்கு இப்போ தான் வாழ்க்கையோட அர்த்தம் என்னங்கிறது புரிய வருது. அவரோட வீட்டில் ஏசி தட்டினா ஏசி, ஒரு பட்டன் அமுக்குனா ஏசியை போட்டு நல்லா ஜம்முன்னு படுத்து தூங்குறதுக்கு இவருக்குன்னு ஒரு குயின் சைஸ் பெட்டு, இவருக்குன்னு தனியாக ஒரு ரூம், கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு அப்பா, பாசத்தை காட்டுறதுக்கு அம்மா, இப்படி எல்லாருமே இருந்து அவர் அந்த வாழ்க்கையை அனுபவிக்கலை. நாளே இது எல்லாத்தையும் யோசித்து அழுதுகிட்டு இருந்திருக்கிறாருங்க அந்த ரூம்குள்ளே உட்காந்து. அடுத்த நாள் காலையில் இவருக்கு தான் தூக்கமே இல்லையே.
முழிச்சே இருந்தனால அங்கே படுத்திருந்தவங்க எல்லாருமே அந்த லாஸ்ட்டாக படுக்கும்போது 4 பேர் இவர் ஒரு மாதிரி அமானுஷ்யமாக பார்த்தாங்கன்னு சொன்னார் இல்லையா, அவங்க எந்திரிச்ச உடனேயுமே இவரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடா இன்னும் உயிரோடு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்களாங்க. இவருக்கு ஒரு பயம், அண்ணே என்ன தானே நடந்துச்சு, நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க விரலை வச்சு என்னை நோண்டுறாங்கண்ணே, திரும்பி பார்த்தா யாருமே இல்லைண்ணே, நகம் குத்துச்சுண்ணே இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கிறாரு. இந்த இடத்துல இந்த காதை சொரன்ன இடத்துல ரத்தம் வந்துருக்கு, லைட்டாக அங்கனக்குள்ளே ரத்தம் வந்துட்டு இருந்திருக்கு. யாருன்னு இதெல்லாம் பார்க்குறா அப்படிங்கும்போது, டேய் தம்பி நான் ஒன்று சொல்கிறேன், அந்த இடத்துல மட்டும் படுத்து தூங்காத, நீ இந்த சைடு வந்து படுத்துக்கோ, இல்லைண்ணே எனக்கு கை யாருன்னா மேலே காலை போட்டாங்களோ கையை போட்டாங்களோ எனக்கு பிடிக்காது, அப்படின்னா நீ சாக வேண்டியதாண்டா, ஏன்னா அப்படி பேசுகிறீங்க, நான் சொல்கிறேன் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்ததுக்கப்புறமா சொல்கிறேன்ட்டு அவர் போயிருக்கிறார். இப்போது ரெஸ்ட் ரூமுக்கு சண்டை, வரிசையாக ஒருத்தராக குளிச்சுட்டு கிளம்பும்போது இவர் புதுசாக வந்திருக்கிறனால இவர் தான் லாஸ்ட்டாக குளிக்க போயிருக்கிறார். எதுக்கு ஒம்பு, லாஸ்ட்டாக கூட ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம், லாஸ்ட்டாக குளிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் குளிச்சுட்டு போயிருக்கிறாருங்க. அன்னைக்கு அடி விழுந்திருக்குது. அங்கே ஒருத்தர் அங்கே மேனேஜர் இருப்பார் இல்லையா, அவர் வெளுத்திருக்கிறாரு. ஏண்டா நாளே வந்து நீ ஒரு மாதிரியா கிளம்புறேன்னு போய் நினச்சேன், மெத்தனமாக வரியா, லேட்டாக வரியா, இல்லைங்கய்யா எல்லாரும் குளிச்சுட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் லாஸ்ட்டாக குளித்தேன், அதுதான்டா இங்கே போட்டு எவன் வந்து லாஸ்ட்டாக வரணும் அவனுக்கு தான் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி அன்னைக்கு முழுக்க உட்காந்து ஏதோ அந்த மாவுலாம் பிணைய விடுவாங்களாம். அந்த இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாம். ஃபுல்லாக அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த மாவு ஃபுல்லாக அந்த கிரைண்டரில் போட்டு ஆட்டிட்டு வரதை எடுத்து பிணைஞ்சி அதை ஒரு பெரிய ப்ராசஸிங் ஆங்க. இந்த மிளகு அப்புறம் என்னமோ சொன்னாங்க அதெல்லாம் போட்டு ஜீரகம்லாம் போட்டு பண்ணணுமா. அந்த வேலையை இவர்கிட்ட கொடுத்து ஆல்ரெடி இவருக்கு தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகி மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு. மயக்கம் போட்டு விழுந்த உடனே இவரை மட்டும் ரூமில் தூக்கிட்டு வந்து போட்டு போயிருக்கிறாங்க. எப்போ இவர் ரூமுக்கு வந்தார், யார் தூக்கிட்டு வந்தால் எதுவுமே இவர் தெரியாதாங்க. அப்படி டயர்டில் இருந்திருக்கிறாரு. நல்லா தூங்கிட்டு ஈவினிங்காக ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது மெயின் டோர் வந்து லாக்கில் இருக்குது. வெளியே மெயின் டோர் வந்து லாக்கில் இருக்குது. இவர் பக்கத்தில் ஒரே ஒரு செல்ஃபோன் இருக்குது, பட்டன் ஃபோன் தான். இந்த பட்டன் ஃபோனில் எந்திரிச்சதுக்கப்புறமா கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எழுதி வச்சு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க பக்கத்துலேயே. ஏன்னா வெளியே லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. வீட்டில் விட்டுட்டாங்க அப்படின்னா இது ஒன்றும் ஹாஸ்டல் கிடையாது இல்லையா, இந்த பையன் பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டானா இல்லை எங்கேயா ஓடி போயிட்டானா, அதனால வெளியே லாக் பண்ணிவிட்டு இந்த பையனை மட்டும் உள்ளே வச்சுட்டு போயிருக்கிறாங்க. பால்கனி டோரையுமே லாக் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இப்போது இந்த வீட்டில் அதாவது அந்த பேச்சுலர் ஹவுஸில் குமரன் மட்டும்தாங்க இருந்திருக்கிறாரு. முழிச்சவர் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து இப்போ நம்ம அந்த கடைக்கு போகலாமா இல்லை இங்கேயே இருந்துடலாமா, நல்லா தூங்கிடலாம் பேசாமல், எதுக்கு கடைக்கு போய்கிட்டு, இல்லைன்னா வேலை வாங்குவாங்க, இதுதான் நல்ல நேரம்னு சொல்லிட்டு அந்த ரூமில் மற்றவங்களாம் படுத்திருந்த இடம் காலியாக தான் இருக்கு இல்லையா, நிறைய பேர் பாய் தலானிலாம் வச்சுருக்கிறாங்க, அதில் போய் படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க அடுத்து என்ன பண்ண போகிறோன்ட்டு. எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சாங்கன்னு எப்படி தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது டாய்லெட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி நாக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சவுண்டு வந்து எப்படின்னா ஒரு தகரத்தால் செஞ்சது தானாங்க. இந்த தகரத்தை தட்டுறதுல அந்த தகரமே நெளிஞ்சிருக்குது, அதில் ஒரு கையச்சும் தெரிஞ்சிருக்குது. பார்த்து பயந்துட்டு ஃபோன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃபோனை எடுத்துட்டு அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணுறாரு. ரிங்கே போகலை, ஒரு மாதிரி நாட் ரீச்சபிள்னு வந்திருக்குது. வேற யாருக்கு போடன்னு தெரியாம அவங்க அக்காவோட நம்பருக்கு ஃபோன் போட்டிருக்கிறாரு. அவங்க அக்கா நம்பருக்கு ஃபோன் போட்டா அதுவுமே நாட் ரீச்சபிள் தான் வருது. டவர் ஃபுல்லா இருக்குது செல்போன்ல. கதவை போட்டு உடனே உடைக்கிறாரு. யாருமே வரலையாங்க. என்ன பண்றேனே தெரியல. இப்போ அந்த டோரை போட்டு நாக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுல மூணு கையச்சாங்க. இப்படி ஓங்கி குத்துனா இப்படி இருக்கும், இதே மாதிரி 3 கையச்சு அதுல இருந்திருக்குது. என்ன பண்றேன்னே தெரியாம ஒரு கட்டத்துக்கு மேல மயக்கம் போட்டு விழுந்துட்டாருங்க. மறுபடியும் இவர் கண்முழிச்சு பார்க்கும்போது அந்த ரூம் பசங்க எல்லாம் இவரை சுற்றி நிற்கிறாங்க. இவரை சுற்றி ஒரு 10 பசங்க நிற்கிறாங்களாம். எந்திரிச்சோடனையும் இவருக்கு ஒரு அறை விட்டுருக்குறாங்க. எதுக்குடா அப்படி பண்ணான்ட்டு. நான் என்னென்ன பண்ணேன், நான் எதுவும் பண்ணலேன்னு சொல்லும்போது எல்லாரும் விலகிட்டு அந்த பாத்ரூமை காட்டியிருக்கிறாங்க. பாத்ரூமில் ஒரு 10 கையச்சாங்க. இப்படி ஓங்கி குத்துனா இப்படி இருக்கும், இந்த மாதிரி 10 கையச்சு இருந்திருக்குது. இதனால தானே நான் மயக்கம் போட்டே விழுந்தேன், யாரோ இருக்கிறாங்கண்ணே இந்த ரூமில், ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குண்ணே, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த 4 பேர் இருக்கிறாங்க இல்லையா, இவருக்கு பக்கத்தில் அந்த சைடு படுத்துருக்கிறவங்க, அந்த 4 பேர் மட்டும் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறாங்க. அண்ணே உங்களுக்கு கூட தெரியலண்ணே, அந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியலன்னுங்கும் போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. ஆமாண்டா இந்த வீட்டில் ஒரு அமானுஷம் இருக்குதான், ஆனால் அது இங்கெல்லாம் வராது, அங்கே தான் இருக்கும், அந்த மூலையில் தான் இருக்குது, அந்த மூலையில் தான் அவன் செத்து போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, எவனே செத்து போனா, என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது, எதுக்கு கேட்டுட்டு நீ அந்த மேனேஜர்கிட்ட போய் சொல்லுவ, வந்து புதுசாக வந்தவங்கிட்ட எதுக்கு சொன்னான்னு சொல்லிட்டு எங்களை போட்டு அடிக்கிறதுக்கா, எங்களாலலாம் முடியாது, நீ ஒழுங்குமுறையாக நீ தான் இதை சரி பண்ணி தரணும், உன்னோட சம்பள காசை முன்னாடியே கேளு, ஒரு 2000 ரூபா கேட்டு நீ தான் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
என்கிட்ட அவ்வளோ காசுலாம் கிடையாதுண்ணே, எதனா பார்த்து பண்ணுங்கள், நீங்களே இப்போதைக்கு சரி பண்ணிடுங்க, நான் சம்பள காசு வந்தோடனே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் எல்லாருமே அவங்கவுங்க காசை போட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா மேனேஜர்கிட்ட போய் கேட்டால் இங்கே இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டனால தான் இதை உடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட எல்லாரோட சம்பளத்துலையும் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலையாங்க. அன்னைக்கு நைட்டும் குமரனுக்கு தூக்கம் வரலங்க. ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆல்ரெடி நம்மளோட வீட்டில் ஏன்டா இந்த மாதிரிலாம் பகைச்சிக்கிட்டோம், தேவையில்லாத வேலை பார்த்துட்டோம், இப்படிலாம் வரும்போது தான் தெரியுது குடும்பத்தோட அருமைன்னு யோசிச்சுட்டு இருக்க குமரனுக்கு இங்கே என்ன நடந்திருக்கும், இங்கே யார் இறந்து போனா, இங்கே தாண்டா சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவர் யாரை சொல்கிறாரு, ஒன்றுமே புரியலைங்க. இப்போது கொஞ்ச நேரத்தில் வெளியே பால்கனிக்கு போகிறாரு. பால்கனியில் போய் நின்று யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த 4 பசங்களில் 2 பசங்க வராங்க, சிகரெட் அடிக்கிறதுக்காக வராங்க. அவங்க வரும்போது இவர் கேட்குறாரு, அண்ணே சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணே, எனக்கு பயமாக இருக்குது, நான் சொல்ல மாட்டேன், அந்த சைடு போக மாட்டேன், நானும் உங்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பசங்களில் ஒருத்தர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பேச்சுலர் ஹவுஸில் இதுக்கு முன்னாடி செட்டில் ஒரு பையன் வந்திருக்கிறாங்க. 4 வருஷமாக, ஒவ்வொரு செட்டுக்கும் 4 வருஷமாக, அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னே போயிடுவாங்களாம். இந்த மாதிரி வீட்டுக்கு அடங்காத பசங்க, அப்புறம் படிப்பறிவு இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற பசங்களாம் நம்ம நிறைய படங்களில் பார்க்குற மாதிரி தாங்க. ஒவ்வொரு இடத்துல போய் லாக் ஆகிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. ஸோ இதுக்கு முன்னாடி செட்டில் கதிர்னு ஒரு பையன் இருந்திருக்கிறான். அந்த பையனோட அப்பா, அம்மா கிடையாது, அப்பா வந்து நிறைய வட்டிக்கு பணம் வாங்கி குடிச்சு அழிச்சனால அவங்க அப்பா வந்து ஒரு மாதிரி காசை கட்ட மாட்டுறாரு, நீ தாண்டா கட்டணும்னு சொல்லிட்டு இந்த பையனை வேலைக்கு சேர்த்து விட்டுருக்குறாங்க கடன் கொடுத்தவங்க. இந்த பையன் மாதம் மாதம் வேலை பார்க்குற காசை அந்த ஓனர் வாங்கிப்பாங்களாம், ஓனர்கிட்ட இருந்து அவங்க வாங்கிப்பாங்களாம். ரூமில் இருக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி தனிமையாகவே இருப்பானாம். இப்போ குமரன் போய் படுத்திருந்தான் இல்லையா, அந்த பக்கம் தான் படுத்திருப்பானாங்க. இவங்களோட பில்டிங்கோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, கீழெல்லாம் கடைகள் இருக்குமா, கமர்ஷியல் கூட்டிருப்பாங்களாம். அதுக்கு மேலே தான் இவங்க இருக்கிற அந்த ஒரே ஒரு ஷட்டர் மாதிரி போட்டு ஒரு வீடு மாதிரியான அமைப்பு. அந்த பில்டிங்க்கு அப்படியே பேக் சைடில் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குமாங்க. அந்த லேடிஸ் ஹாஸ்டலில் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு கதிர். கதிருக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் சரியான ஆள் கிடையாது. இப்போ வாழ்க்கையை வெறுத்து போய் செத்துடலாங்கிற முடிவுக்குலாம் வந்துட்டு இருந்த டைம்ல தான் அந்த பொண்ணை பார்த்துருக்கிறாரு. மாலதி அப்படிங்கிற ஒரு பொண்ணை இவர் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த பொண்ணுமே இந்த பையனை வந்து பார்க்கறது, அது வந்து அப்படியே லேடிஸ் சைடாங்க. அவங்க வேற ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்க, இவங்க ஜென்ஸு வேலை பார்க்குற எல்லா ஜென்ஸும் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி, அவங்க வேற கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸு அப்புறம் அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல பிரித்து அனுப்புவாங்களா ஏஜென்ட் மூலிமா. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு ஹாஸ்டல். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கலையாங்க லவ்வை. ஆனால் இந்த ரூமில் இருக்கிற எல்லா பசங்களுக்குமே தெரியும் மாலதியை கதிர் லவ் பண்ணுறான்னு. மாலதியோட ரூமில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரியும் மாலதி கதிரை லவ் பண்ணுறான்னு. இவங்க 2 பேருமே கடை வீதியில் ஒரு நாள் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணி இந்த மாதிரி லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகும்போது அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து அவங்களோட அத்தை வந்திருக்கிறாங்க. கதிர் முன்னாடியே அந்த பொண்ணை அரைஞ்சி ஒரு மாதிரி ரொம்ப அழுக வச்சு இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த பையன் கரெக்டாக ரோஸ் கொடுக்கும்போது அந்த பொண்ணும் வாங்கிடுது. அந்த டைம் பார்த்தா அவங்களோட அத்தையும் மாமா வந்துடுறாங்க. அடித்து அழுக வச்சு இந்த பையனையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த பையனையும் அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் அடித்து இந்த பார் நீ வேலை பார்க்க தான் வந்திருக்கிற, உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு போயிருக்கிறாரு. அந்த பொண்ணு போனதுக்கப்புறமா கதிருக்கு மைண்டே சரியில்லை. வேலை பார்க்குற இடத்துலையும் ஒரு மாதிரி சோகமாகவே இருந்திருக்கிறாரு. வீட்லேயும் வந்து தூக்கம் இல்லாமல் ரொம்ப மனசே உடஞ்சி போயிருக்கிறாங்க. யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த கதிருக்கு மாலதிங்கிற ஒரு பொண்ணு ஒரு உயிர் கொடுத்த மாதிரி வந்தப்போ திடீர்னு அது விட்டுட்டு போச்சுன்னா அந்த பையனால் தாங்கிக்க முடியலை. என்னதான் ஆச்சு மாலதிக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, என்னாச்சு, யார் மாலதி, யார் அன்னைக்கு வந்து அடிச்சுட்டு போனது, மாலதியோட ஃப்ளாஷ்பேக் என்னன்னு கேட்கும்போது மாலதியோட அம்மா அப்பா 2 பேருமே சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட மாமாவும் அத்தையும் தான் அவங்களோட சொத்தை எல்லாத்தையும் திருடிட்டு இந்த பொண்ணையும் வேலைக்கு அனுப்பிடுறாங்க. அதாவது உங்கள் அப்பா அம்மா சொத்து எதுவுமே கிடையாது, நீ வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே இந்த பொண்ணை வந்து அடிமை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு இப்போ 20 வயசு, கதிருக்குமே 20 வயசு தான். இந்த ஃப்ளாஷ்பேக்கை கேட்டதுக்கப்புறமா கதிரோட மனசில் என்ன ஓடுதுன்னா, எப்படியாச்சும் வேலைக்கு லீவு போட்டுட்டு ஒரு 2 நாள் மட்டும் அவர்கிட்ட கேட்டுட்டு மாலதியோட வீட்டில் போய் பார்த்துனேன்னா, கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஊர் தான், ஒரு கிராமம் தான் மாலதியோட ஊர். கதிரும் அவரோட ஃப்ரெண்டு ஹரியும் முடிவு பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு கதிர். இவர் படுத்திருந்த அதே இடம், குமரன் படுத்திருக்காரு இல்லையா, அதே இடத்துல தான் கதிர் படுத்திருக்கிறாரு. நைட்டு ஒரு சத்தம், அழுகிற சத்தம் கேட்குது. என்னடான்னு சொல்லிட்டு கதிர் எந்திரிச்சு பார்க்குறாரு. சுற்றிலுமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. எல்லா பசங்களும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு லேடியோட குரல், ஒரு பொண்ணு அழுகிற குரல் கேட்குது இவங்களோட பால்கனியிலேருந்து. எந்திரிச்சு போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பால்கனியில் யாருமே இல்லை. கீழே கேட்குது. கீழே பார்த்தா அந்த கடை ஓரத்தில் ஒரு குத்துக்கல் இருக்குமாங்க. அந்த கல்லுக்கு மேலே உட்காந்து மாலதி அழுதுகிட்டு இருக்கிறாங்களாம், மேலே பார்த்த மாதிரியே.
அழுதுகிட்டே குமரனை பார்த்து வா குமரா அவன்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. இவர் மாலதியை பார்த்த சந்தோஷத்துல மேல இருந்து குதிச்சிருக்கிறாருங்க. அதாவது டக்குன்னு குதிச்சிடலாமா கீழே, லைட்டா கை கால் சுழுக்குமா, அவ்வளவுதானா, அடிபட்டு ரத்தம் வர அளவுக்குலாம் ஒன்றும் இல்லையா. அங்கேருந்து குதிச்சிருக்கிறாரு, கீழே கடைவாசல்ல குதிச்சிருக்கிறாரு. இவர் நேரமா என்னன்னு தெரியல, ஒரு தகரம் இருந்திருக்குதுங்க, இந்த ஷட்ருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஒன்று லைட்டா அப்படி வளைஞ்சிருந்துருக்குது. இவர் கவனிக்காம மாலதியை பார்த்த சந்தோஷத்துல குதிச்சிருக்கிறாரு. அதுல காலு கீறி காலில் ரெண்டா பொளந்து ரத்தம், கீழே விழுந்திருக்கிறாரு. இந்த சத்தம் கேட்டு பசங்க எல்லாம் எந்திரிச்சு வந்து பார்த்தா கதிர் கீழே விழுந்து காலில் எல்லாம் ரத்தம். வேகமா ஓடி வந்திருக்கிறானுங்க எல்லாரும் கீழே. ஒரு 5 பசங்க ஓடி வந்து கதிரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடியே மாலதின்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே இருந்திருக்கிறாரு கதிர். அதை விட அதிகமா வலி இருந்திருக்குது காலில். இப்போ ஹரிங்கிற பையன்கிட்ட கேட்குறாரு ஹாஸ்பிட்டலில் வச்சு, டேய் மாலதி வந்திருந்தாடா, அதனால தான்டா நான் கீழே குதிச்சேன், அறிவு கட்டணும், அதுக்கு நீ இப்படியாடா குதிப்ப, மாலதி வரவே இல்லைடா, நாங்கள் அந்த இடத்துல பார்த்தோமே, அந்த ஹாஸ்டலும் மூடி தான் கிடக்குது, யாருமே வெளியே இல்லைடா, நீ மட்டும் தான்டா அந்த கடை வீதியில் கிடந்த கீழே, என்னடா சொல்கிற, மாலதி தான்டா அழுதுகிட்டு இருந்தாடா, அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், எப்படியாச்சும் அவளை பார்க்கணும், நீ என்ன பண்ண, எனக்கு பதிலாக நீ அவளோட வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அவளோட அட்ரஸ் கொடுத்துருக்காரு. இப்போ ஹரியும் அந்த அட்ரஸை வாங்கிக்கிட்டு மாலதி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறதுக்காண்டி போயிடுறாரு. ஒருவேளை பயந்து கூட போயிருக்கலாம் இல்லையா, அந்த பொண்ணு நைட்டு வந்திருக்கலாம், இந்த பையனுக்கு இந்த மாதிரி ஆனதை பார்த்துட்டு எல்லாரும் கூட்டம் கொண்டதுக்கு அப்புறமா பயந்து கூட போயிருக்கலாம் இல்லையா. அந்த பொண்ணை பார்த்து ஒரு பிளானை போட்டு கூட்டு வரலான்ட்டு ஹரி போயிடுறாருங்க. ஹாஸ்பிட்டல்ல கதிர் படுத்திருக்கும் போது அவரோட மேனேஜர் ஒருத்தர், சூப்பர்வைசர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொல்லிட்டு போறாரு, இதோ பார், தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு தான் நீ முடிவு எடுத்திருக்கிற, கீழே விழுந்து கால் பொளந்து நீ இந்த மாதிரி படுத்திருக்கிற, உனக்கு 2 மாசம் சம்பளம் கட்டு, அதுக்கு பதிலாக நீ 4 மாசம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணுங்கிற மாதிரி சொல்றாரு. இவர் சொல்றாரு, ஐயா நான் அதுக்காண்டி குதிக்கல, புரிஞ்சுக்கோங்க. அப்போ எதுக்காண்டிடா குதிச்சேன்னு கேட்டால் அந்த மாலதியவும் சொல்ல முடியாது. சரி விடுங்க, நான் 4 மாதம் எக்ஸ்ட்ரா கூட வேலை பார்த்துக்கிறேன், என்னை ஆளை விடுங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாருங்க. இவர் தூங்கிட்டு இருக்கும்போது இவருக்கு பக்கத்தில் இவரோட கையில் ஒரு தண்ணி வந்து விழுந்துருக்குதுங்க. தண்ணியாக சொட்டு சொட்டாக விழுந்துகிட்டு இருக்கு. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு லைட்டாக முழிப்பு வருது. முழிச்சு பார்த்தா மாலதி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு ஒரு ஷாக்குங்க, சந்தோஷம் ஒரு பக்கம். மாலதி நீ எப்படி இங்க? ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், வரிசையா நிறைய வார்டு இருக்குமாங்க, கம்பி கட்டுல வரிசையா தான் போட்டு வச்சிருப்பாங்களாம், நடுவில் ஒரு ஸ்கிரீன் மட்டும் போட்டு வச்சிருப்பாங்களாம், 2 பக்கமும் ஸ்கிரீன் இருக்கு, அதுக்குள்ளதான் இந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்குது. கதிர் மாலதி கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றாருங்க. இந்த பாரு மாலதி, எனக்கு தெரியும் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை லவ் பண்றேன், நான் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன், எங்கேயாச்சும் நம்ம ஓடி போயிடலாம், இல்லை நம்ம ஒரு டார்கெட் வச்சு கொஞ்ச நாள்ல உன்னை நான் கூட்டு போயிடுறேன், எப்படியாச்சும் நான் உன்னை பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் என்னை நம்பு, நீ எதனா தப்பான முடிவு எடுத்துக்காத, நீ எதுக்கு அங்கேருந்து வந்த, உன் அத்தை மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு அழுதுகிட்டே தான் இருக்குதாங்க. எதுவுமே பேசலை. எதனா பேசு, இப்படிதான் நேற்று நைட்டு வந்த, எதுவுமே பேசாமல் போயிட்ட. கதிரோட லெஃப்ட் ஹேண்டில் குளுக்கோஸ் பாட்டில் போட்டிருக்கிறாங்க, குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அது லைட்டாக ஆடின உடனேயும் அது கீழே விழுகிற மாதிரி போயிருக்கு. திரும்பி கதிர் அதை பிடிச்சிட்டு இந்த பக்கம் திரும்பி இருக்கிறாருங்க. பார்த்தா அந்த இடத்துல மாலதி இல்லை. எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு கத்தி இருக்கிறார். கையில் இருக்கிறதையும் எடுக்கிறதுக்கு தைரியம் கிடையாது இவருக்கு, ஏன்னா அவ்வளோ பெயின் இருக்கு காலில். ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகவும் இருக்கிறாரு. கத்துறாரு, சிஸ்டர் டாக்டர், சிஸ்டர் டாக்டர்னு சொல்லி கத்தும் போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவரில் ஒருத்தர் வந்திருக்கிறார். என்னப்பா ஆச்சுன்னு சொல்லும்போது, இப்போ ஒரு பொண்ணு போச்சுல, அவங்கள கூப்பிடணுனையும் அவரும் போயிருக்கிறார், கூட்டு வந்திருக்கிறார். இப்போ கதிருக்கு ஒரு ஷாக்குங்க. அந்த பக்கத்து பெட்டில் இருந்த ஒரு கூட்டு வந்தது ஒரு நர்ஸை. இவருக்கு ஒரு மாதிரி கோபம் வந்திருக்குது. ஆனால் இவங்கள சொல்லணுன்னு ஒரு பொண்ணு அழுதுகிட்டே போச்சுல, எப்பா இந்த வார்டில் ரொம்ப நேரமாக இந்த நர்ஸு மட்டும்தான்ப்பா ஒரு பொம்பளை இருக்கிறாங்க, மற்றபடி என் பொண்டாட்டி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வெளியே போயிருக்கிறாங்க, கேண்டீனுக்கு வாங்க போயிருக்கிறாங்க, சாப்பாடு வாங்க போயிருக்கிறாங்க, வேற யாருமே கிடையாதுப்பா. மாலதிங்கிற ஒரு பொண்ணு இப்போதானே போச்சு, இப்போதானே எந்திரிச்சு போச்சு, அந்த பொண்ணை போய் கூட்டுவாங்கன்னு சொல்லும்போது அந்த நர்ஸும் சொல்லியிருக்கிறாங்க, தம்பி நீ என்ன ஒரு மாதிரி கிறக்கத்தில் இருக்கியா, இந்த ரூமில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, வேற எந்த பொண்ணும் வரல, நான் மட்டும்தான், அவர் சொல்கிற மாதிரி தான் நான் மட்டும்தான் இருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை, பேசாமல் படுக்கிறியா எப்படி இருக்குது, டாக்டரை கூப்பிடுவாங்க போது இவர் பாட்டுக்கு அமைதியாக இருந்திருக்கிறாருங்க. ஆனால் இவருக்குள்ள ஒரு தாட், பார்த்தது மாலதியை தான், நேற்று நைட்டு பார்த்தது மாலதியை தான், நேற்றும் அழுதுகிட்டே இருந்துச்சு அந்த பொண்ணு, இன்னைக்கும் அழுதுகிட்டே இருக்குது. இப்போ அடுத்த அரை மணி நேரத்துல ஹரி வந்துடுறாருங்க. ஹரி இவர்கிட்ட அழுதுகிட்டே ஒரு விஷயத்த ஷேர் பண்றாருங்க. மாலதி தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டாங்க, தூக்கு மாட்டி இறந்துட்டா, அவங்களோட மாமாத்தை தொல்லை தாங்க முடியாம அந்த பொண்ணு வந்து தூக்கு மாட்டி இறந்துட்டா. மாலதி இறந்து போய் 1 வாரம் ஆகுதாங்க. அப்போ இவர் பார்த்தது யார? இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுமே கதிருக்கு அழுக வந்து ரொம்ப ஒரு மாதிரி சென்டிமெண்டா அழுதுட்டு இருக்கிறாருங்க. ஆனால் ஹரிக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுது. பக்கத்து பெட்டில் இருக்கிற அந்த அண்ணன் எந்திரிச்சு வந்து, தம்பி இவன் ஃப்ரெண்டா ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டு இருக்கான், யாரோ ஒரு பொண்ணு வந்துட்டு போச்சுங்கிறான், அழுதுட்டு போச்சுங்கிறான், யாருமே வரலப்பாங்கும் போது அவருக்கு இன்னும் ஒரு மாதிரி தூக்கி போடுது. அப்போ இந்த மாலதிங்கிற பொண்ணோட ஆத்மா
கதிரை சுற்றி சுற்றி வருதா? இப்போ ஹரி என்ன பண்ணுறாருன்னா பயந்து போய், கதிர் இதோட நிறுத்திக்குவோம், நீ எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா வா, நான் அங்கே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போயிடுறாருங்க. அதாவது அவங்க தங்கியிருக்கிற அந்த ஹாஸ்டலுக்கு போயிடுறாருங்க. அடுத்த 3 நாளில் கதிர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராரு. டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது கதிர்கிட்ட போய் ஹரி பேசும்போது அவர் பேசவே இல்லையாங்க. ஒரு மாதிரி உம்முனே இருந்திருக்கிறாரு. மீசை தாடி எதையுமே ஷேவ் பண்ணாமல் ரொம்ப ஒரு மாதிரி அடர்த்தியாக, ரொம்ப ஒரு மாதிரி கருவளையெல்லாம் 3 நாள் அவர் தூங்கலைன்னா எப்படி இருப்பார், அந்த மாதிரி இருந்திருக்கிறாருங்க. சரி ஓகே, ரொம்ப வெக்ஸாகி இருக்கிறான், இவனை கண்டுக்க வேணாம், கொஞ்ச நாள் அவனே சரியாயிருவான்னு சொல்லிட்டு ஹரி விட்டுறாரு. ஆனால் அன்னைக்கு நைட்டு ஒரு 1 மணி இருக்குமாங்க, நல்லா படுத்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது டம் டம் டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டிருக்குது. ஹரி எந்திரிச்சு பார்த்துருக்கிறாரு. ஹரி மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா பசங்களும் எந்திரிச்சு பார்த்துருக்குறாங்க. என்னடா வினோதமாக சவுண்டு வருதுன்னு. கதிர் அந்த லாஸ்ட்டு அந்த முக்கு இருக்கு இல்லையா, அவங்க படுத்திருக்க அந்த கார்னரில் முட்டிகிட்டு இருக்கிறாராங்க. அந்த மூளையில் முட்டிகிட்டு இருக்கிறாராம், நங்குன்னு முட்டிகிட்டு இருக்கிறாராம். பிளட்டு வந்துட்டு இருக்குதான், அதோட முட்டிகிட்டு இருக்கிறாராம். செம்ம சவுண்டாம். இப்போ ஹரி திட்டுறாரு, டேய் லைட்டெல்லாம் போடுறாங்க, லைட்டை போட்டுட்டு, டே என்னடா பண்ணிட்டு இருக்கா கதிர், என்னடா பண்ணிட்டு இருக்க, வாடா முதல்ல இங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு அதுலேருந்து இழுத்துருக்குறாங்க. அந்த செவத்தில் முட்டாமல் இழுத்துருக்குறாங்க. இவங்க எவ்வளோதான் இழுத்தாலும் அதோட அந்த செவத்தில் முட்டிக்கிட்டே இருந்துருக்கிறாருங்க. கொஞ்ச நேரத்தில் அவரே மயக்கம் போட்டு விழுந்துருக்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் அவரை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது அந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணுறாருன்னா, இவன் சரி கிடையாது, இவனை வேலையை விட்டு அனுப்பிடலாம், நீ வேற எங்கேயாச்சும் ஒரு கம்பெனிக்கு போயிரு, இவனை பார்த்து மற்ற பையல்களும் கெட்டு போயிட்டாங்கன்னா என்னால் மேய்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை மட்டும் வெளியேற்றுறதுக்கு 3 நாளில், அடுத்த 3 நாளில் வேறு கம்பெனிக்கு போகிறான். அந்த பையன் கடன் தர வேண்டிய ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, கடனை வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த கதிரோட அப்பா கட்ட வேண்டிய கடனை தான் கதிரை வச்சு கழிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் இன்னொரு கம்பெனியில் பேசி, ஒரு காட்டன் கம்பெனியாக திருப்பூரில், அந்த இடத்துக்கு இந்த பையனை மாற்றி விடுறதுக்கு பிளான் நடந்துகிட்ருக்கு 3 நாளில். இந்த 3 நாளுமே கதிர் ரொம்ப ஒரு மாதிரி அமானுஷ்யமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அந்த பையன் பண்ணுற எல்லாமே ஒரு மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டியாக இருந்திருக்குது. அந்த ரூமில் யாருமே தூங்கலையாம், தலைகீழ நிற்பாராங்க, தலைகீழ நிற்பாராம். அந்த ரூமில் அந்த கார்னரில் தலைகீழ நின்றுட்டு இருப்பானா அந்த பையன். இது போக டபுள் வாய்ஸ் கேட்குமாங்க, ஒரு மாதிரி ஒரு பொண்ணோட குரலும் பையனோட குரலும் கலந்து பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு கதிர். கருவளையம் பெருசாக ஆரம்பிச்சிருக்குது. அவரோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிச்சிருக்குது. 1 வருஷத்தில் ஒருத்தரோட உடம்பு குறையும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாளில் குறைஞ்சிருக்குது. எலும்பு கூடுலாம் தெரிகிற அளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப மெலிஞ்சு போய் ஆளே ஒரு மாதிரி உடஞ்சி போயிருந்துருக்கிறாரு. அவரை பார்த்தாலே பயப்படுறாங்க பசங்களாம், சீனியர் பசங்களே பயப்படுவானுங்களாம். என்னடா அது, இவன் ஒரு மாதிரி ஏலியன் மாதிரி இருக்கிறான், அவனை பார்த்தாலே பயமாக இருக்கா, பேய் மாதிரி இருக்கிறான்டாங்கிற மாதிரி இருக்குமா. ஒரு நாள் நைட் என்ன இருக்குதுன்னா, பாத்ரூமில் தண்ணி சத்தம் கேட்டு ஒரு பையன் எந்திரிச்சிருக்கிறான். எந்திரிச்சு போய் பாத்ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவர் தான். பாத்ரூமில் இருக்கிற குழாயை உடச்சி விட்டு கண்ணெல்லாம் திறந்துக்கிட்டு ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறாராம். கண்ணெல்லாம் செவந்து போய் ரொம்ப நேரம் உடம்பு ஊறி போனால் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, தண்ணிக்குள்ளேயே கடந்த பாடி ஒரு மாதிரி இருக்கும். இறந்து போனவங்களோட உடம்பு வெளுத்து போயிடும், அதே மாதிரி தண்ணிக்குள்ளே போட்ட உடம்பு ரொம்ப நேரம் ஊறி போயிடும். இந்த 2 ஒரே ஒன்று சேர்த்த மாதிரி அவரோட உடம்பு இருக்குதாங்க. தண்ணி எல்லாம் பாத்ரூமில் கொஞ்சம் வெளியே கொஞ்சம்னு சொல்லி செதறி போய்கிட்டு இருக்குதான். இப்போ அந்த பையன் கத்திருக்கிறான், பயந்து இருக்கிறான். இந்த உருவத்தை பார்த்து ஏதோ ஒரு பேய் தான் உட்காந்துருக்கு போல நினைச்சிட்டு, அந்த அளவுக்கு கொடூரமா இருந்திருக்கிறாரு கதிர். கதிரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹரி இருக்கார் இல்லையா, அவர் தான் உள்ள போய் 4 அறையை போட்டு அந்த பையனை வெளியே இழுத்துட்டு வந்திருக்கிறாரு. வெளியே இழுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம டவலை வச்சு ஃபுல்லா அவரை தோட்டி விட்டுட்டு அந்த இடத்துல ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு படுக்க வச்சுட்டு பக்கத்துலேயே படுத்து தூங்கி இருக்கிறாருங்க ஹரி, அவரோட கையை பிடிச்சிக்கிட்டேன். ஒரு 3:30 மணி இருக்குமாங்க. ரொம்ப நேரமாக தண்ணி ஒரு மாதிரி ஊறி போய் கிடந்திருக்குது. யார், ஹரி படுத்துருக்கிறார் இல்லையா, அந்த தலகாணிக்கு ஹரிக்கு மேலே ஒரு மாதிரி தண்ணி ஊறி போய் கிடக்குதுங்க. தண்ணியாக ஒரு மாதிரி ஊறி போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஊறி போய் தண்ணியில் படுத்துருந்துருக்கிறாரு ஹரி. அவரோட கை கால் எல்லா இடத்துலையுமே தண்ணியாக பரவி கிடக்குது. அவருக்குன்னு ஒரு தலகாணி வச்சிருக்கிறாரு. அந்த தலகாணிலையும் ஃபுல்லாக தண்ணி ஒரு மாதிரி இதானா எப்படி இருக்கும், சொதன்னு இருக்கும் இல்லையா. இதில் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிருக்கிறாருங்க ஹரி. யாராவே டேய் தண்ணி மறுபடியும் போயிட்டானடான்னு சொல்லி எந்திரிச்சு பார்த்தா பாத்ரூம் லாக்கில் இருக்குது, தண்ணி சவுண்டு எதுவுமே கிடையாது. இங்கிட்டு பின்னாடி மெதுவாக திரும்பி பார்த்துருக்கிறாருங்க. திரும்பி பார்த்தா தண்ணி கிடையாதான், பிளட்டாம். அந்த பையன் கதிர் இருக்கான் இல்லையா, ஏதோ ஒரு ஷார்ப்பான பொருளை வச்சு தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாரு. தற்கொலை பண்ணனால அவரோட பிளட்டு ஃபுல்லாக அந்த இடத்துல இவரை பார்த்த மாதிரியே கிடக்கிறாராம். கண்ணு முழிச்சு அந்த ஊறி போன உடம்புக்கும் ரத்தமே இல்லாத ஒரு பாடி எப்படிங்க இருக்கும், கண்ணை முழிச்சு இவரே ஒரு மாதிரி பாவமாக பார்த்த மாதிரி படுத்துருக்கிறாராங்க. இந்த பையனுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. எப்படி இருக்கும், கத்தி அலறி அடிச்சு ஒரு மாதிரி எந்திரிச்சு ஓடி இருக்கிறான் அந்த பையன். இந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஓடி இருக்கிறான் ஹரி கத்திக்கிட்டே, என்ன பண்றதுன்னு தெரியாம. அங்க இருக்கிற பசங்களாம் அலறி அடிச்சு எந்திரிச்சிட்டு பார்த்துருக்குறாங்க. ஃபுல் பிளட்டா அந்த இடத்துல, இந்த கார்னர் ஃபுல்லா பிளட்டா.
அப்புறமா அந்த பையனோட பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு கொடூரம்! ஒரு ஃப்ரெண்டு, கூடயே இருந்த ஒரு ஃப்ரெண்டு கண்ணுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்ணை முழிச்சு ஒரு மாதிரி கொடூரமாக கிடந்தானா எப்படி இருக்கும்? அந்த பையனோட பாடியெல்லாம் எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமா ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கிறாரு ஹரி. தன்னோட வாழ்க்கையில் அந்த பையன் எவ்வளவு தான் அந்த வேதனையை அனுபவிப்பான். குமரனோட கேரக்டரு ஒரு அப்பா அம்மா நல்ல இதாக இருந்துமே பயன்படுத்திக்காத ஒரு பையன். அப்பா அம்மா நல்லா படிக்க வைக்கிறாங்க, அதை படித்து அந்த பையனோட வாழ்க்கை மாறி இருக்கலாம். அப்படி ஒரு பையனுக்கு நடுவில் அப்பா சரியில்லாத காரணத்தினால அவர் வாங்கின கடனெல்லாம் அடைக்கணுங்கிறக்காண்டி இந்த பையன் வந்து இங்கே வந்திருக்கிறான். அந்த பையன் நினச்சிருந்தா எங்கேயோ ஓடி போயிருக்கலாம். அவங்க அப்பாவுக்காண்டி தான் உழைச்சி சம்பாரிச்சிட்டு இருக்கிறான். அப்பேற்பட்ட பையனோட வாழ்க்கையில் இப்படி ஒரு முடிவுங்க. இந்த பையன் இறந்து அடுத்த 2 நாள்லையே அந்த ஹரி இருக்கிறார் இல்லையா, அதே இடத்துல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. நைட்டு ஒரு 12லேருந்து 12:30க்குள்ளே டெய்லியுமே ஒரு மூச்சு சத்தம் கேட்குமாங்க. அப்புறமா அழுகிற சத்தம் கேட்குமா. யாரோ ஒரு பையன் தண்ணியில் குளிச்சிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குமா. அந்த ரூமில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குது. ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் மறுபடியும் அந்த தண்ணி இவர் மேலே ஊர்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு உணர்வு வருமா. டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா அந்த பையன் பக்கத்தில் தான் படுத்திருப்பாராம். யார்? இறந்து போன கதிர். அங்கே ஃபுல்லாக ஒரே பிளட்டாக இருக்குமா. இது ஹாலோசினேஷனா இல்லை உண்மையாகவே நடக்குதாங்கன்னு அந்த பையனுக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிருக்குதுங்க. 4 வருஷ கான்ட்ராக்டில் இன்னும் 2 வருஷம் இருக்குது. இருந்தாலும் அவங்கக்கிட்ட கையில் காலில் விழுந்து இதுக்கு மேலே இருந்ததுன்னா நானும் அந்த பையனை மாதிரி சூசைட் பண்ணி தான் சாகணும், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கையில் காலில் விழுந்துட்டு அந்த ஹரிங்கிற பையன் வேறு ஏதோ ஒரு கம்பெனிக்கு போயிட்டாராங்க. அந்த ஞாபகமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹரி போனதுக்கப்புறமா இங்கே இருக்கிற சீனியர் பசங்க, இப்போ குமரனோட பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா 4 பசங்க, இந்த 4 பசங்க தான் அந்த இடத்துல படுத்துருந்துருக்குறாங்க. அடுத்த செட்டு படுத்துருந்துருக்குறாங்க. படுத்திருக்கும்போது இவங்களுக்குமே அதே ஃபீலிங் வருமாங்க. ஏதோ ஒரு தண்ணியில் படுத்திருக்கிற மாதிரி, ஒரு மாதிரி சொதன் ஆகிற மாதிரி, யாரோ ஒருத்தவங்க அழுகிற மாதிரி, திடீர்னு இவங்க மேலே வந்து யாரோ ஒருத்தவங்க விரலை வச்சு நோண்டுற மாதிரி, இவங்க மேலே ஏறி யாரோ ஒருத்தவங்க படுத்திருக்கிற மாதிரி அமானுஷ்யமான சத்தங்கள்லாம் கேட்குமாங்க. யாரோ ஒருத்தவங்க பேசி அழுகிற மாதிரியான அந்த சத்தம் கேட்குமா. அது ஹாலோசினேஷன்லாம் கிடையாதான், 4 பேருக்குமே கேட்குமா. அந்த ரூமில் இருக்க மற்ற பசங்களுக்குமே கேட்குமாங்க. இதுதான் அந்த ரூமில் நடந்த ஃப்ளாஷ்பேக். இந்த கதிருங்கிற பையனுக்கு நடந்த ஒரு கொடுமை. இப்போது இதை கேட்டதுக்கப்புறமா குமரனுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல்லரித்து வேர்த்து கொட்டி, இதுக்கப்புறம் நான் இங்கே படுக்க மாட்டேனே, நானும் அந்த பக்கமே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஐக்கியமாயிடுறாரு. அதாவது சீனியர்ஸோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கிறாரு. அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. அவங்க அக்கா கிட்ட 10 நாளுக்கு அப்புறம் அவர் ஃபோன் போடவே இல்லை. 4 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஃபோன் பண்ணியிருக்கிறாருங்க. இந்த ரூமில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடக்குமா. இதுக்கு நடுவில் இந்த 4 வருஷம் அந்த ரூமில் தான் இருந்திருக்கிறாரு. ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடக்குமா. ஆனால் அதை எதையுமே அவங்க கண்டுக்காமல், ஏன்னா அவங்களில் ஒரு பையன் தானே இறந்துருக்கிறான். இன்னொன்று இவருக்கு கில்ட்டியாக இருக்குதுங்க. நமக்கு அப்பா அம்மா இருந்தும் நம்ம பயன்படுத்திக்கல, அந்த பையனுக்கு அப்பா அம்மா இல்லை, அந்த பையன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி இவர் உணர்ந்துடுறாரு. வாழ்க்கைனா என்ன, அப்பா அம்மானா என்ன அப்படிங்கிறத உணர்ந்துடுறாரு. 4 வருஷம் அப்படியே கழியுதுங்க. 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க அக்கா முன்னாடி போய் நிற்கும்போது குமரன் ஒரு நல்ல மனுஷனாக போய் நிற்கிறாரு. இன்றைக்கி அவர் சென்னையில் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர். இப்போவும் அந்த சூப்பர் மார்க்கெட் அங்கே இருக்குது. களிப்பட்டூர் கிடையாது. அவங்களோட சொந்த ஊரை வந்து இப்போ மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. நல்ல ஒரு மனிதராக அவரோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. வாழ்க்கைனா என்ன, எவ்வளோ பெரிய துயரத்தை நம்ம சந்திச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த கதிர் மாதிரியான பசங்களோட அந்த ஒரு கதையை கேட்டதுக்கப்புறமா இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், கரெக்டாக இருக்கணும், இந்த ஸ்கூடா சேர்க்கையோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கிற நாட்களை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறாரு குமரன். அவங்களோட அக்கா மிருதுலா துபாயில் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. ஐடியிலேருந்து அவங்க துபாய்க்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க. அவங்களுக்குமே கல்யாணமாகி அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்களாங்க. துபாயில் தான் அவங்க செட்டில் ஆகியிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரியை மிருதுலா எனக்கு அனுப்பும்போது அவங்களோட ஒரிஜினல் நேமையும் தம்பியோட ஒரிஜினல் நேமையும் இந்த நடந்த ஏரியாக்களோட நேமையும் எதையுமே மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் கற்பனை பெயர்களாக வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த சம்பவம் ஒரு உண்மை சம்பவங்க. இதை ஷேர் பண்ணது துபாயில் இருக்கிற ஒரு பொண்ணு தான். ஸோ இந்த கதை இதோட முடியுது. அவங்க சொன்னதை என்னோட நரேஷனில் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க எனக்கு இந்த ஸ்டோரி. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்திருக்கு, உங்கள் தம்பிக்கோ அண்ணனுக்கோ அக்காவுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கோ இல்லை நண்பருக்கு நடந்திருக்கு, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே பிரபாகரன் அஃபிஷியலையும் மிஸ்டர் பிரபாகரன் இன்ஸ்டாகிராம் ஐடியவும்
ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நம்ம படத்தோட அப்டேட்ஸ்லாம் வரும். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதை விட ஒரு சூப்பரான ஸ்டோரியோட உங்களை சந்திக்கும் வரை பாய்.